நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். எதுக்கு இந்த மாடுலேஷன்றத விட, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது தான் முக்கியம். காலங்காத்தால எந்திரிக்கணும்னு நெனச்சேன். கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அப்படியே ரன்னிங் கெளம்பியாச்சு. சூரியன் சரியான காத்து காட்டுனாப்ல. நல்ல வேள சன்ஸ்கிரீன் போட்டு வந்தேன். என்னடா ஓடுறேன்னு சொல்லிட்டு நடந்துக்கிருக்கியான்னு தானே பார்க்குறீங்க. என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு நமக்கு வேக ஓட்டம். அது ஒண்ணும் இல்ல. நம்மளோட எண்ட்யூரன்ஸ் அதிகப்படுத்தும்ன்றதுக்காண்டி ஓடுனது. சரியான டயர்டு. வேகமா ஒரு வீடியோ எடுக்க முடியல. மன்னித்துக்கொள்ளுங்கள். முடிச்சுட்டு ஒரு வெண்ணெய் பால குடிச்சு முடிச்சுட்டு, அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே லைட்டா காலை உணவு எடுத்துட்டு, அப்படியே ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸ்கின் கேர் லைட்டா தான் நண்பர்களே பண்ணுவேன். அவ்வளோ ஹெவியாலாம் இல்ல. ஆனா லைட்டாவாச்சும் பண்ணுங்க. அப்பதான் உங்க ஸ்கின்னுக்கு நல்லது. அப்படியே ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. அப்படியே கிளம்புனேன். நண்பர் ஆஃபீஸ் போற வழியில இறக்கி விட்டுறேன்டாரு. நன்றிகள் சொல்லிட்டு அவரோடயே போய் அங்க இறங்கி பல்பொருள் அங்காடியில ஒரு சில பொருட்கள மட்டும் எடுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்புறப்ப அப்படியே நடந்தே போயிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனா பஸ் வந்துருச்சு. பஸ்ல ஏறி நம்மளோட ஸ்டாப்பிங்ல இறங்கி இன்னொரு 1 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஆகணும். வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே. அப்படியே போற வழில கொஞ்சம் புரோட்டீன பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் ஒரு வழியா. இந்த ரொட்டிய நான் அந்த கடையில தான் வாங்குனேன். என்ன இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணலான்ட்டு. சாப்பிட்டு பார்த்தேன். அத விடுங்க நண்பர்களே. ஒரு அனிமே ஒண்ணு பார்த்தேன். ஹெல்ஸ் பேரடைஸ்ன்னு. இத ஒரு சஜஷனா எடுத்து நீங்களும் பார்க்கிறதா இருந்தா பாருங்க. ஒரு அருமையான அனிமே. பார்த்து முடிச்சுட்டு மதிய உணவு புரோட்டீன் வித் கார்ப்ஸ் லைட்டா போட்டுட்டு, அப்படியே மிச்சம் கொஞ்சம் பிஸ்கட் இருந்துச்சு. அதையும் வாயில தூக்கி அமுக்கிட்டு, அப்படியே கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு. அதனால தலைவன ஆன் பண்ணிட்டேன். இந்த வேலைய முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைய பார்க்கணும்னு சொல்லி எப்படியோ வெற்றிகரமா அன்னைக்கு எடிட்டிங்க முடிச்சாச்சு. முடிச்சுட்டு போய் புஷ் அப் சேலஞ்ச் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்களே. 325 நாளும் புஷ் அப் முடிக்கணும்னு. வெற்றிகரமா இருக்கணும்னு எனக்காண்டி வேண்டிக்கங்க. அதுக்கப்புறம் பார்க்குறவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணாம பார்க்குறீங்க. ஒரு ஃபாலோவ தட்டி விட்டு போனா தம்பி கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். அப்படியே முடிச்சுட்டு அருமையான மாலை பூத்து நண்பர்களே. அத ரசிச்சுட்டு அப்படியே அண்ணன் கடைக்கு போய் ஒரு தோசைய போட்டு, சேட்டா கடைக்கு போய் ஒரு பால போட்டு நாள முடிச்சுட்டேன்.